வணக்கம். நான் பிரணவன். நான் உயிரியல் துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும், தேசிய ரீதியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளேன். இந்து கல்லூரி அன்னைக்கும், எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும், சக நண்பர்களுக்கும், பெற்றோருக்கும், பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தில்மாறன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக எனது வகுப்பாசிரியர் தில்லைச்செல்வன் சார் ஆசிரியர், சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி சார், கலதீபன் சார் பயாலஜி சார், மற்ற இவர்கள் பாடசாலை எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நியூ சயின்ஸ் வேர்ல்டில் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்கள் என்டி கயேந்திரன் சார் அவர்களுக்கும், டயஸ் சார் அவர்களுக்கும், குமரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கலாமிஸ் அவர்களுக்கும், சிவலிங்க சார் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பேர் சரவணன். நான் மாவட்ட ரீதியில் உயிரியல் பிரிவில் 2ஆம் இடத்தையும், தேசிய ரீதியில் 5ஆம் இடத்தையும் பெற்றுள்ளேன். எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியனாக எங்கள் அப்பாவைப் போல ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும். மேலும் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும், அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும், என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு ஜூனியராக இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டோட பேப்பர் செய்ய நீங்கள் டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சு பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் செகண்ட் பார்ட் நீங்கள் செய்கிறீங்கள்டா ஸ்ட்ரக்சரை ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் செஞ்சு முடிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஒவ்வொரு நேரத்துலையும் செஞ்சு முடியக்கூடாது. அப்போ அடுத்ததாக நீங்கள் சுயமாக படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நெடுக நேரம் நீங்கள் கிளாஸ்லேயும் முடித்து திருப்பி படுத்துட்டீங்கள்டா பிறகு சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ அது உங்களோட மெமரியை பாதிக்கும். அப்போ நீங்கள் பரீட்சையில் கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். மேலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.